அருள்மிகு உண்ணாமலை உடனாய அண்ணாமலையார் திருவடிகள், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரி திருவடிகள். அடியார் பெருமக்களே, இன்று அற்புதமான ஒரு நன்னாள். இன்று நம்முடைய அருட்குருநாதர் ஒளியரசு ஐயா அவர்கள் இங்கே எழுந்தருளியிருக்கின்றார்கள். சமய தீட்சையும் விசேட தீட்சையும் இந்த வருடம் நம்முடைய வெள்ளைச்சாமி ஐயா அவர்களுடைய எஸ்பிசி அறக்கட்டளையும் ராஜராஜேஸ்வரி வழிபாட்டு மன்றமும் இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இங்கே ஒரு 30 பேருக்கு நாம் 20 பேர் அதிலே சமய தீட்சையும் 10 பேருக்கு விசேட தீட்சையும் அளிப்பதற்கு இங்கே திருவருள் கூட்டியுள்ளது. அருள்மிகு கழுகாச்சலமூர்த்தி கழுகுமலையிலிருந்து சுக்குவமாக இங்கே எழுந்தருளியிருக்கார்கள். அதுக்கப்புறம் திருவண்ணாமலையிலிருந்து அருள்மிகு உண்ணாமலை உடனாய அண்ணாமலையார் இங்கே சுக்குவமாக எழுந்தருளியிருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய மேடவாக்கம் ஜலடியன்பேட்டை பகுதியிலிருந்து அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரி சுக்குவமாக இங்கே எழுந்தருளியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஒளியகம் ஐயா அவர்களுடைய முன்னிலையிலே நடைபெறுகிறது. ஐயா தான் இப்போ உங்களுக்கு தீக்கை வழங்குகின்றார்கள். மிகப்பெரிய ஒரு பேற்றினை நீங்கள் பெறுகின்றனர். குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் விசேட தீக்கை பெறுவதற்கு இருக்க வேண்டும். ஆனால் திருவருள் 1.5 ஆண்டுகளிலேயே கூட்டிவிட்டதால் அது உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இது தென்பிள்ளை மந்தேனுள் ஆடி போற்றே, இந்தனக்கு ஆரமுது ஆனாய் போற்றே, காவாய் கனகச்சிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளை முன்னிட்டு முதலில் திருவிளக்கு ஏற்றுகிற வழிபாடு நடைபெறுகிறது. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏத்துக்கணும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, சோதியே சுடரே சூழொளி விளக்கே, சுரிகுழற்பனை மூலை மடந்தை, பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றால் பங்கைய தயனுமால் அறியா, நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் கூறுந்தம் மேவிய சீர், ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. அந்த திருவிளக்கில் இப்பொழுது எல்லாம் வல்ல திருமகளை இடமாக கொண்டு எழுந்தருளை செய்து நான் சொல்லுகிற போது அர்ச்சனை பண்ணுமா? காமாட்சி விளக்கு எது பண்ணுவேன் இவனை பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே என்று திருவிளக்கில் திருமகளாய் எழுந்தருள்க இருந்தருள்க அருள் பொறிக. ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளிவளர் பளிங்கில் திரள் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே, அடிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக, வெளிவளர் தெய்வ கூத்துகன்னானே சொந்தமேன் விளம்புமா விளம்பே. திருவிளக்கில் உள்ள திருமகளை விளக்கு ஏற்றி அன்பர்கள். அம்மா நீங்கள் 2 பேர் இதுக்கு இந்த விளக்கு போடுமா? நீங்கள் அந்த விளக்கு போடுமா? நல்லா நீங்கள் அந்த விளக்கு நிற்காம போடணுமா? பாதத்தில் நீங்கள் அது அம்மா நீங்களும் அந்த பக்கம் போடுமா? எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி, எரி சுடராய் நின்ற இறைவா போற்றி, கொல்லார் மழுவாட்படையாய் போற்றி, கொல்லும் கூற்றொன்றை உரைத்தாய் போற்றி, கல்லாதார் காட்சிக்கு அறியாய் போற்றி, கற்றார் இடும்பை களைவாய் போற்றி, வில்லால் வியனரண மெய்தாய் போற்றி, வீரட்டம் காதல் விமலா போற்றி போற்றி. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அப்படி எல்லாம் கையில் வச்சிங்கம்மா. நான் சொல்ல திரும்பி சொல்ல, நீங்களே கூட சொல்லலாம். சொல்லுங்க. கோடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குலம் இனிமேல் வாடாமல் வாழ வரம் தருவாய், மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே ஒடுங்கும் தவமும் உணர்வறிய ஆடாமணி ஒளிச்சோதியே பூவில் அமர்ந்தவளே
அப்படியே தீபாவளி பண்ணுங்க. நம்பியன் உள்ளே நகர்ந்து வைத்தேனே, நம்பியன் உள்ளே நகர்ந்து வைத்தேனே. கடந்ததோனி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை தரத்தின் மேலாம் சிற்பரே கோலமாகும் திருச்சிற்றம்பலத்தை சென்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.